குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். டெட் எக்ஸாமுக்காக நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. அதுக்காக தான் நானும் ஒரு சப்போர்ட்டிவாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு சில கொஷின்ஸ்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 10 கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, சூஸ் த நவுன் ஃபார்ம் ஆஃப் ஸ்டிமுலேட். ஸ்டிமுலேட் அப்படிங்கிறதோட நவுன் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் ஸ்டிமுலேஷன், பி ஆப்ஷன் ஸ்டிமுலேட்டிவ், சி ஆப்ஷன் ஸ்டிமுலேட்டிங்லி, டி ஆப்ஷன் ஸ்டிமுலேட்டட். ஆன்சர் ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு, ஸ்டிமுலேஷன். அப்போ பிசியில் என்ன சார் அப்படின்னா, பி ஆப்ஷன் வந்து அட்ஜெக்டிவ், சி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வர்ப். மேக்ஸிமம் எல்ஒயில் முடிஞ்சாவே அது அட்வர்பில் தான் வரும், கெஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, சூஸ் த அட்ஜெக்டிவ் ஃபார்ம் ஆஃப் டெஸ்ட்ராய். டெஸ்ட்ராயோட அட்ஜெக்டிவ் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் டிஸ்ட்ரக்ஷன், பி ஆப்ஷன் டிஸ்ட்ரக்டிவ், சி ஆப்ஷன் டிஸ்ட்ரக்டிவ்லி, டி ஆப்ஷன் டிஸ்ட்ரக்ட். ஆன்சர் பி ஆப்ஷன் தான் கரெக்டு, டிஸ்ட்ரக்டிவ். சரிங்களா? ஸோ டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா நவுன் ஃபார்ம், அது டிஸ்ட்ரக்டிவ்லி அப்படிங்கிறது அட்வர்பு ஃபார்ம். தேர்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, சூஸ் த வேர்ட் தட் இஸ் நாட் அ நவுன். இப்படியும் கொஷின் கேட்கலாம். நவுன் எதுன்னு கேட்கலாம், இதில் எது நவுன் இல்லைன்னு கேட்கலாம். சரிங்களா? ஏ ஆப்ஷன் ஸ்டிமுலேஷன் நவுன் இல்லையா, பி ஆப்ஷன் டிஸ்ட்ரக்ஷன் நவுன் இல்லையா, சி ஆப்ஷன் ஸ்ட்ரென்த் நவுன் இல்லையா, டி ஆப்ஷன் விஸ்டம் நவுன் இல்லையா. ஆன்சர் ஸ்டிமுலேட் தான் நவுன் இல்லை. ஸ்டிமுலேட் அப்படிங்கிறது வேர்ப், மீதி எல்லாமே நவுனில் வந்துடும். ஃபோர்த்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, சிங்குலர் அண்ட் ப்ளூரல் கமாண்டர் இன் சீஃப். ஆன்சர் ஏ ஆப்ஷன் பாருங்கள், கமாண்டர் இன் சீஃப், பி ஆப்ஷன் கமாண்டர் இன் சீஃபிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, ஐஇஎஸ். சி ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கமாண்டர்ஸ் இன் சீஃப்னு கொடுத்துருக்காங்க, எஸ் முன்னாடி கொடுத்துருக்காங்க. டி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கமாண்டர்ஸ் இன் சீஃப், எஸ் சீஃபில் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஆப்ஷன் வந்து ப்ளூரல் ஃபார்மில் வரும்? ஆன்சர் சி ஆப்ஷன் தான் கரெக்டு, கமாண்டர்ஸ் இன் சீஃப். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்ரிவேஷன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்குறேன்னு கேட்டாலும் கேட்கலாம். அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்பா அப்படிங்கிறதுக்கு அப்ரிவேஷன் ஏபிபிஏ. சரிங்களா? ஏ ஆப்ஷன் ஆல் பிளான்டு பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன், பி ஆப்ஷன் அனைத்து பள்ளி பேனல் டீம் அசோசியேஷன், சி ஆப்ஷன் அனைத்து பள்ளி பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன், டி ஆப்ஷன் அபாக்கஸ் பள்ளி பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன். இந்த 4ல் எது அப்பாவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் அப்ரிவேஷனாக வரும்? சி ஆப்ஷன் தான் கரெக்டு, அனைத்து பள்ளி பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆப்ஷன் கொடுக்கல, பட் ஆனால் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்காக தான். நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரின்சிபல்கிட்ட சைன் வாங்குவோம், இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா எமிஸ் நம்பர் நமக்குன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ இதை கரெக்டாக அவங்க பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கெஸ் பண்ணுறதுக்கு கூட ஒரு அப்ரிவேஷன் நமக்கு கேட்டாலும் கேட்கலாம் எக்ஸாமில். அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன், எமிஸ் அப்படிங்கிறதோட அப்ரிவேஷன் கொடுத்துருக்கேன். எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, மறுபடியும் இன்னொரு தடவை பாருங்கள், எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். சரிங்களா? அடுத்தது இன்னொன்று கேட்டிருந்தாங்க, யுடைஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்கூல்லேருந்து நம்பர் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு அப்ரிவேஷன் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதுக்காக தான் அதையும் கொடுத்துருக்கேன். யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன். யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன். சரிங்களா? கண்டிப்பாக அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ சினானிம் dilated, ஆப்ஷன் ஏ கான்ட்ராக்டட், ஆப்ஷன் பி shrunk, ஆப்ஷன் சி dammed, டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா widened. ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதா? டி ஆப்ஷன் தான் கரெக்டு, widened. 7th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, he is extremely healthy. எக்ஸ்ட்ரீம்லி ஹெல்த்தி அப்படின்னாவே டக்குன்னு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஏ ஆப்ஷன் ஓவர் த மூன், பி ஆப்ஷன் க்ரோ ஓவர், சி ஆப்ஷன் ஒன்ஸ் டிஸ்போசல், டி ஆப்ஷன் பிங்க் ஆஃப் ஹெல்த். அங்கே ஹெல்த்துங்கிற வார்த்தை வந்துச்சு பார்த்தீங்களா, பிங்க் ஆஃப் ஹெல்த் தான் ஆன்சர். டி ஆப்ஷன் தான் கரெக்ட். டென்சஸ், த எர்த் டேஸ் ரிவால்வ்னு கொடுத்துருக்காங்க அரவுண்ட் த சன். ஏ ஆப்ஷன் ரிவால்வ் கொடுக்கணுமா, பி ஆப்ஷன் ரிவால்வ்ஸ் எஸ் கொடுக்கணுமா, சி ஆப்ஷன் இஸ் ரிவால்விங் கொடுக்கணுமா, டி ஆப்ஷன் ரிவால்வ்டு கொடுக்கணுமா. ஆன்சர் ரிவால்வ்ஸ். ஏன் அப்படின்னா யூனிவர்சல் ட்ரூத்து, ரெகுலர் ஆக்ஷன் இதெல்லாம் வந்தது அப்படின்னாவே, ரெகுலர் ஹேபிச்சுவல் ஆக்ஷன் சொல்லுவோம்ல, இதெல்லாம் வந்தது அப்படின்னாவே நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் தான் கொடுக்கணும். ஏன் சார் ரிவால்வ் கொடுக்கக்கூடாதா அப்படின்னா, முன்னாடி சிங்குலர் இருந்துச்சு அப்படின்னா எஸ் சேர்க்கணும், சிங்குலர் இல்லை அப்படின்னா வெர்பை அப்படியே கொடுத்துடலாம். சரிங்களா? ஓகே. 9th கொஷின், லிங்கர்ஸ். நோ சூனர் டீட் ஐ என்டர் த ஹவுஸ் டேஸ் இட் ஸ்டார்டட் ட்ரைஸ்லிங். ஸோ ஏ ஆப்ஷன் தேன், பி ஆப்ஷன் வைல், சி ஆப்ஷன் வேர், டி ஆப்ஷன் இன் கேஸ். ஆன்சர் ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு, தேன்.
இன்னொரு ஐடியா என்ன அப்படின்னா நோ சூனர் டிட் வந்தது அப்படின்னாவே அதை ஃபாலோ பண்ணி லிங்கர்ஸ் என்ன வரும் தேன் தான் வரும் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இப்படி கூட கொஷின் கேட்கலாம். 10th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸ் தே சே ஹீ இஸ் அ ஸ்பை. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் இருக்கும். ஸோ ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக மாற்றிட்டு சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாக மாற்றிடுவோம். நடுவில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேர்பை சேஞ்ச் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். தே சே ஹீ இஸ் அ ஸ்பை. A option, spy is said by him. B option, it is said that he is a spy. C option, spy was said by them. D option, someone says he was a spy. ஆன்சர் கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. B ஆப்ஷன் தான் கரெக்டு. இட் இஸ் செட் தட் ஹீ இஸ் அ ஸ்பை. சரிங்களா. தே சே ஹீ இஸ் அ ஸ்பைன்னு வந்தாவே இட் இஸ் செட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இட் இஸ் செட் தட் ஹீ இஸ் அ ஸ்பை. B ஆப்ஷன் தான் கரெக்ட்.